ஹே மெடிக்கோஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பற்றி பார்ப்போம். இது புது என்சிஆர்டியில் சாப்டர் நம்பர் 14 இருக்கும். பழைய என்சிஆர்டியாக இருந்தால் வேறு சாப்டர் நம்பரில் இருக்கும். பட் புது என்சிஆர்டி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் நல்லதுன்றதுனால புது என்சிஆர்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலனா நீட் கிராக்கர்ஸ் நம்மளோட யூடியூப் பேஜ்லேயே புது என்சிஆர்டி எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பற்றி நம்ம பார்த்தோன்னா வருஷம் இந்த சாப்டரில் இருந்து மட்டுமே 2 to 3 கொஷின்ஸ் வருது. அது இல்லாமல் ஹியூமன் ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 6 சாப்டர்ஸில் இருந்து மட்டுமே 12 to 13 கொஷின்ஸ் வருது. ஸோ இந்த 6 சாப்டர்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்டர் நான் உங்களுக்கு ஈஸியாக்கி காட்டேன் வித் சம் டிப்ஸ், ட்ரிக்ஸ் ஆர் நிமோனிக்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இன்ட்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுன்னா O2 எடுத்துக்கும். O2 எடுத்துகிட்டு தி பிரேக் சம் மாலிக்யூல்ஸ். அந்த ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும்னா தி ரிலீஸ் CO2. என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ் அது பிரேக் பண்ணணும்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ், இது மூணுத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ அதெல்லாம் சிம்பிள் மாலிகுல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸில் தான் CO2 ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸை என்னென்னு சொல்லுவாங்க? ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரீத்திங் காமன்லி நோன் அஸ் ரெஸ்பிரேஷன். இங்கேயும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீத்திங் காமன்லி நோன் அஸ் ரெஸ்பிரேஷன். மேபி உங்களுக்கு மாற்றி தரலாம், ரெஸ்பிரேஷன் காமன்லி நோன் அஸ் ப்ரீத்திங். அது தப்பான ஸ்டேட்மெண்ட். பட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ப்ரீத்திங் இஸ் காமன்லி நோன் அஸ் ரெஸ்பிரேஷன். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இங்கே நோட் பண்ணணும், என்னென்னா ஆக்சிஜன் இஸ் யூட்டிலைஸ்டு பை தி ஆர்கானிசம்ஸ் டு இன்டைரக்ட்லி பிரேக் டவுன் தான். டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இன்டைரக்டாக பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இட் இஸ் அன் பிரேக்கிங் ப்ராசஸ். பிரேக்கிங்னா என்ன? கேட்டபாலிக் ப்ராசஸ் அண்ட் அனபாலிக் ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிலனா பார்த்துக்கோங்க. கேட்டபாலிக்னா ஒரு காம்பவுண்டை உடச்சி குட்டி குட்டி ஆகிறது. இதுவே அனபாலிக் ப்ராசஸ்னால் குட்டி குட்டியாக இருக்க காம்பவுண்டை சேர்த்து பெரிய காம்பவுண்ட் ஆகிறது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் பார்க்கலாம். மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங் வந்து 2 விஷயத்தில் மட்டும் டிபெண்ட் ஆகிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹேபிடேட், செகண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கன். இது 2த்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஹேபிடேட்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்து இங்கே இருக்க எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் புக்கில் எம்டி ஸ்பேஸ் இந்த சைடோ இல்லைனா ஒரு ஒயிட் பேப்பர்லையோ எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறப்ப இல்லைனா நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப இதை பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா லோயர் இன்வெர்டிபிரேட்ஸ், ஸ்பாஞ்சஸ், சிலண்ட்ரேட்ஸ், ஃப்ளாட்ஃபார்ம்ஸ் எது மூலிமா ரெஸ்பயர் பண்ணணும்? சிம்பிள் டிஃப்யூஷன் ஓவர் த பாடி சர்ஃபேஸ் மூலிமா ரெஸ்பயர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எர்த்வார்ம் வந்து மாய்ஸ்ட் கியூட்டிக்கல். இன்னொரு இடத்துல மாய்ஸ்ட் ஸ்கின் பார்ப்போம், இங்கே மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ் வந்து ட்ரக்கியல் டியூப்ஸ் அண்ட் நெட்வொர்க் ஆஃப் டியூப்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது அடுத்தது ஆக்வாட்டிக் ஆர்த்ரோபோட்ஸ் அண்ட் மொலஸ்க் வந்து கில்ஸ் மூலிமா ரெஸ்பிரேட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் ஒன்று இருக்கும், பிராங்கியல்னு ஒன்று இருக்கும். பட் ஸோ அதுக்கு நடுவில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இட்ஸ் பிராங்கியல் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். வெர்டிபிரேட்ஸில் பார்க்குறப்ப ஃபிஷ்ஷஸும் சேர்த்து கில்ஸில் ரெஸ்பயர் பண்ணும். நெக்ஸ்ட் ஆம்ஃபிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இது எல்லாமே லங்ஸில் ரெஸ்பயர் பண்ணும். லங்ஸில் ரெஸ்பயர் பண்ணுற மெத்தட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பல்மனரி ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா ஆம்ஃபிபியன்ஸில் வர ஃப்ராக்ஸ் வந்து மாய்ஸ்ட் ஸ்கின்னால் ரெஸ்பயர் பண்ணும். இதுக்கு முன்னாடி மாய்ஸ்ட் கியூட்டிக்கல் பார்த்தோம், இங்கே வந்து மாய்ஸ்ட் ஸ்கின்னால் ரெஸ்பயர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். அதாவது ஸ்கின்னால் ரெஸ்பயர் பண்ணுறது வந்து கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஃப்ராக்ஸ்க்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அது லங்ஸ்லேயும் ரெஸ்பயர் பண்ணும், ஸ்கின்லேயும் ரெஸ்பயர் பண்ணும். அண்ட் டேட்போல் ஸ்டேஜில் இருக்கப்போ they also use gills அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் கில்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ராக் டாப்பிக்கில் மேபி நீங்கள் நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை நீங்கள் இப்படி படிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ்னால் நம்ம அப்பர் லிப்ஸ்க்கு மேலே 2 ஹோல்ஸ் இருக்குல்ல, அதான் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். அது வழியாக தான் நம்ம ஆக்சிஜன் எடுப்போம். அங்கேருந்து எங்கே போனால் நாசல் பேசேஜ். இதை எப்படி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாசல் சேம்பர் த்ரூ த நாசல் பேசேஜ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த்ரூனா நாசல் பேசேஜ் வழியாக நாசல் சேம்பருக்கு போகும். அப்போ சேம்பருக்கு முன்னாடி பேசேஜ் வந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாஸ்ட்ரல்ஸ்லேருந்து நாசல் பேசேஜ்க்கு போகும், அங்கேருந்து நாசல் சேம்பருக்கு போகும். இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நல்லா. அடுத்து நாசல் சேம்பர்லேருந்து ஃபேரிங்ஸ்க்கு போகும். இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபேரிங்ஸில் எ போர்ஷன், ஃபுல் ஃபேரிங்ஸ் இல்லைங்க, ஃபேரிங்ஸில் ஒரு போர்ஷன் மட்டும் இஸ் காமன் ஃபார் போத் ஃபுட் அண்ட் ஹேர். நம்ம எடுத்துக்கிற ஹேருக்கும் ஃபுட்டுக்கும் காமனான போர்ஷன் எதில் இருக்குன்னா ஃபேரிங்ஸில் இருக்கும். அதுவும் ஃபுல் ஃபேரிங்ஸில் அ போர்ஷன் ஆஃப் விச் இஸ் காமன் ஃபார் போத் ஃபுட் அண்ட் ஹேர். இங்கேருந்து
ஃபேரிங்ஸ்லேருந்து எங்கே போகும்? லாரிங்ஸ். இந்த லாரிங்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சவுண்ட் பாக்ஸ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இல்லை நீங்கள் பேசுகிறது எல்லாமே இந்த சவுண்ட் ப்ரொடக்ஷன்லாம் எங்கே நடக்கும்னா இந்த லாரிங்ஸில் தான் நடக்கும். இட் இஸ் அ கார்டிலேஜினஸ் பாக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கார்டிலேஜினஸ் பாக்ஸ் விச் ஹெல்ப்ஸ் இன் சவுண்ட் ப்ரொடக்ஷன். அதனால் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சவுண்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாரிங்ஸை தான் சவுண்டு பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த லாரிங்ஸ்லேருந்து எங்கே போகணும்? ட்ரக்கியாவுக்கு போகும். இதுக்கு முன்னாடி ஹேர் ஃபுட்டு இங்கே காமனாக வந்துருச்சு. அப்போ இது சவுண்டில் ஃபுட்டு வரக்கூடாது. இது ரெண்டும் பிரியணும்ல. அந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னா க்ளாட்டிஸ் இருக்கும். இந்த க்ளாட்டிஸோட கவர் தான் என்னென்னா எபிக்ளாட்டிஸ், which is a thin elastic cartilaginous flap called epiglottis. அது வந்து ஒரு கவர் ஆட்டம் இருக்குங்க, 2 பேசேஜாக பிரியும். ஆனால் இந்த எபிக்ளாட்டிஸ் என்ன பண்ணுன்னா க்ளாட்டிஸை வந்து கவர் பண்ணிக்கும். கவர் பண்ணுறதுனால என்ன ஆகுனா அதில் ஹேர் என்டர் ஆகாது. ஸோ இப்போ எபிக்ளாட்டிஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால மொத்த ஹேரும் எதுக்குள்ளே போய்டும்னா லாரிங்ஸ்குள்ளே போய்டும். லாரிங்ஸ்லேருந்து இப்போ எங்கே போகும்? ட்ரக்கியாவுக்கு போகும். ட்ரக்கியா அவங்க என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் டியூப் மாதிரி என்டர் ஆகும். எங்கே வரைக்கும்னா டு த மிட் thoracic cavity இருக்கும் ட்ரக்கியா வந்து என்டர் ஆகும். அங்கே போயிட்டு எங்கே டிவைட் ஆகுது? இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க, 5th thoracic vertebrae பிரியும். இந்த ஸ்ட்ரெயிட் டியூப் வந்து 5th thoracic 2ஆக பிரியும். இந்த 5th thoracic நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்கள் லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். thoracic vertebrae, cervical vertebrae பிரியும். ஃபர்ஸ்ட் வந்து 7 cervical vertebrae இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்காக thoracic vertebrae இருக்கும். அப்போ இன்கேஸ் நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அப்போ இது எத்தனாவது vertebrae-னா 7 + 5 12th vertebrae-ல இந்த ட்ரக்கியா வந்து bronchi-ஆ பிரியும். இங்கே மென்ஷன் பண்ணிட்டு 5th thoracic vertebrae-ல ரைட் அண்ட் லெஃப்ட் primary bronchi-ஆ பிரியும். பிரைமரி bronchi பிரிஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கா செகண்டரி bronchi, டெர்ஷரி bronchi. இங்கே அடுத்து நான் ஏன் இது தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் இனிஷியல் bronchioles அண்ட் டெர்மினல் bronchiolesனால் அடுத்த பாயிண்ட் சி ஷேப் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் அதை சொல்லுதான். சி ஷேப்டுன்னு ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃபுல் கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸாக இருக்காது. அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரக்கியாவை சுற்றி இந்த மாதிரி சி ஷேப்பில் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்கும். ஆனால் எது வரைக்கும் தான் இருக்குன்னா இனிஷியல் bronchioles வரைக்கும் தான் இருக்கும், டெர்மினல் bronchiolesல இருக்காது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங் எது வரைக்கும் இருக்கும்? தி ட்ரக்கியே, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி bronchi அண்ட் இனிஷியல் bronchioles. டெர்மினல் bronchiolesல இன்கம்ப்ளீட் கார்டிலேஜினஸ் ரிங்ஸ் இருக்காது. டெர்மினல் bronchiolesல இப்போ இனிஷியல் வரைக்கும் முடிஞ்சிடுச்சு சி ஷேப்டு ரிங்ஸ், அதுக்கப்புறமேட்டா டெர்மினல் bronchioles வரும். இந்த டெர்மினல் bronchioles என்னவா மாறும்னா ஆல்வியோலையாக மாறும். இந்த ஆல்வியோலையோட ஃபியூச்சர்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. வெரி தின் irregular walled and vascularized bag like structures. இதுதான் என்னன்னா ஆல்வியோலை. இப்படி இந்த டெர்மினல் bronchioles வந்து ஆல்வியோலையாக மாறும். நெக்ஸ்ட் இந்த பேஜில் இன்னொன்று விஷயம் நீங்கள் நோட் பண்ணலாம், என்னென்னா இந்த பேஜில் இருக்க எல்லாமே தின். இந்த பேஜில் வர எதுவுமே திக்கில்லை. இந்த மாதிரி கூட நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். டெர்மினல் bronchioles தின், ஆல்வியோலையும் தின் கார்டிலேஜினஸ் ஃப்ளாப், எபிக்ளாட்டிஸ் எல்லாமே தின். நெக்ஸ்ட் இப்போ லங்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா லங்ஸோடைய லேயர்ஸ், இட் இஸ் அ டபுள் லேயர்ட் ப்ளூரா. இந்த ப்ளூராக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும். எதுக்கு இப்படி ஒரு செட்டப் இருக்குன்னா இன்கேஸ் வெளியே இருந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் வருதோ, இன்கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் எதனா ஏதோ ப்ரெஷர் வருதுன்னா நம்ம லங்ஸ் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தாங்க, அவ்வளோ ப்ரெஷரை அதால் தாங்க முடியாது. ஸோ இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் என்ன பண்ணால் இந்த ப்ரெஷரை ஃபுல்லாக வாங்கிட்டு லங்ஸை சேவ் பண்ணும். அதனால தான் இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்குது. இட் ரெடியூசஸ் த ஃப்ரிக்ஷன் ஆன் த லங் சர்ஃபேஸ். லங் சர்ஃபேஸில் அந்த ப்ரெஷர் வராமல் இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் காப்பாற்றும். இந்த டயக்ராமில் ப்ளூரல் மெம்பரேன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? டபுள் லேயர்டாக இருக்கா? அவுட்டர் மெம்பரேன் எது கூட காண்டாக்டில் இருக்குது? thoracic சாம்பர் கூட காண்டாக்ட் இருக்குது. இன்னர் மெம்பரேன் எது கூட காண்டாக்டில் இருக்குது? லங் சர்ஃபேஸில் காண்டாக்டில் இருக்குது. அவுட்டர் ப்ளூரல் மெம்பரேன் இஸ் இன் காண்டாக்ட் வித் thoracic சாம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து இன்னர் மெம்பரேன் இஸ் காண்டாக்ட் வித் லங் சர்ஃபேஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். கண்டக்டிங் பாத் ஆர் எக்ஸ்சேஞ்ச் பாத், இது ரெண்டும். கண்டக்டிங் பாத் பார்க்கலாம். கண்டக்டிங் பாத்னா நீங்கள் காற்றை உள்ளே இழுக்கிறீங்க, அந்த காற்று உள்ளே எங்கெங்கெல்லாம் போகுது அதுதான் கண்டக்டிங் பாத். நோஸ் மூக்கு வழியாக எடுக்கிறோமா, அதுதான் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ஸ். அங்கேருந்து எடுக்கிறீங்க, அங்கேருந்து எங்கே நாசல் பேசேஜ், நாசல் சாம்பர், ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா எல்லாமே அப் டு டெர்மினல் bronchioles இருக்கும். திஸ் ஹோல் செட் இஸ்
கண்டக்டிங் பாத். இது ஃபுல்லாகவே கண்டக்டிங் பாத். அப்போ இந்த ஆல்வியோல என்னது, அங்கே தான் ஆக்சுவல் ஆஃப் எக்ஸ்சேஞ்சே நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு CO2 வந்து வெளியே விடுவாங்க. அந்த ஆக்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் எங்கே தான் நடக்கும்னா ஆல்வியோலை அண்ட் டக்ஸில் தான் நடக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவல் டிஃப்யூஷன் ஆஃப் O2 அண்ட் CO2 occurs in alveoli and its ducts. அப்போ இந்த கண்டக்டிங் பாத் எதுக்கு தான் இருக்குன்னா, நம்ம காற்றை உள்ளே இழுக்கிறோம், ஆனால் வெளியே இருக்க காற்று வந்து இட்ஸ் அஃப்கோர்ஸ் பொல்யூட்டட், மண்ணோ தூசியோ எது வேணா இருக்கலாம். அதை கிளியர் பண்ணும். எப்படி கிளியர் பண்ணணும்னா, உங்கள் நாஸ்ட்ரல்ஸில் பார்த்தீங்கன்னா மைன்யூட் முடி, குட்டி குட்டியாக முடியெல்லாம் இருக்கும். அது மூலிமா என்ன பண்ணலாம், இட் கிளியர்ஸ். அடுத்தது ஹியூமிடிஃபைஸ், மாய்ஸ்டர் ஹியூமிடிஃபை பண்ணும். அடுத்து வெளியே இருக்க ஹேரும் உங்கள் பாடி டெம்பரேச்சரும் ஒன்றா இருக்காது. அந்த ஹேரை உங்கள் பாடி டெம்பரேச்சருக்கு யார் தான் கொண்டு வருவா, இந்த கண்டக்டிங் பாத். இப்போ கண்டக்டிங் பாத்துக்கு 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, இட் கிளியர்ஸ், ஹியூமிடிஃபைஸ் அண்ட் பிரிங்ஸ் த ஹேர் டு த பாடி டெம்பரேச்சர். இந்த 3 ஃபங்க்ஷன் எதுக்கு இருக்குன்னா கண்டக்டிங் பாத்துக்கு இருக்குது. அடுத்து லங்ஸோடைய பொசிஷன், அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தொராசிக் சாம்பர் அது எப்படி இருக்குன்னா, உங்களுடைய முதுகெலும்பு உங்களுக்கு பின்னாடி இருக்கா டோர்சலி வெர்டிபிரல் காலம், டோர்சலி வெர்டிபிரல் காலம், அதாவது உங்கள் முதுகெலும்பு. உங்களுக்கு முன்னாடி ஃப்ளாட் போன் ஸ்டெர்னம், வென்ட்ரலி ஸ்டெர்னம் இருக்கா. சைடில் என்ன இருக்குது, ரிப்ஸ், லேட்ரலி பை த ரிப்ஸ். முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாம் கவர் ஆயிடுச்சு. கீழே யார் இருப்பா, டோம் ஷேப் டயஃப்ரம். அவ்வளோதாங்க, சிம்பிள். பின்னாடி யார் இருப்பா, வெர்டிபிரல் காலம், ஃப்ரண்ட்டில் ஸ்டெர்னம், சைடில் ரிப்ஸ் அண்ட் கீழே வந்து பை த டயஃப்ரம். ஏன் இத்தனை சைடு இவ்வளோ கவராக இருக்குன்னா, இந்த தொராசிக் சாம்பரோட செட்டப் எப்படின்னா, இட்ஸ் அன் ஹேர் டைட் சாம்பர் மாதிரி இருக்கும். இட்ஸ் அன் ஹேர் டைட் சாம்பர். ஏன் அப்படி இருக்குன்னா, நம்மளால் டைரெக்டாக நம்ம லங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்த தொராசிக் சாம்பரில் எதனா சேஞ்சஸ் நம்ம பண்ணோன்னா அதோடைய சேஞ்சஸ் வந்து எங்கேயும் இருக்கும், லங்ஸ்லேயும் இருக்கும். Any change in the volume of the thoracic cavity will be reflected in the lungs. நம்ம எந்தனா சேஞ்சஸ் தொராசிக்கில் பண்ணோன்னா அது சேஞ்ச் லங்ஸில் இருக்கும். ஏன்னா நம்மளால் டேரெக்டாக லங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பல்மரி வால்யூம், அதாவது லங்ஸோட வால்யூமை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால நம்ம தொராசிக் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த டாப்பிக்கில் இம்பார்ட்டண்ட் இதோட சீக்வன்ஸ் தாங்க. சும்மா நம்பர் போட்டிருக்காங்கன்னு இல்லை, இதோட சீக்வன்ஸ், இதோட ப்ராசஸோட சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட் த சேம் டைம் இது ரொம்ப ஈஸியும் கூட. நார்மல் தான். நம்ம O2 எடுத்துப்போம், ப்ரீத்திங் ஆர் பல்மனரி வென்டிலேஷன். அதாவது என்னென்னா, O2 எடுத்துப்போம், அது வந்து ஆல்வியோலர் மெம்பரைனில் என்னவாகும், O2 உள்ளே வந்துட்டு CO2 எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த O2 உள்ளே வந்தது என்ன பண்ணும், பிளட் வந்து எடுத்துகிட்டு போகும். எங்கே எடுத்துகிட்டு போகும், டு த டிஷ்யூஸ். அங்கே டிஷ்யூஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன ஆகும், பிளட்டுக்கும் டிஷ்யூக்கும் நடுவில் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதாவது டிஷ்யூஸ்லேருந்து CO2 வந்து பிளட்டுக்கு வந்துடும், பிளட்லேருந்து O2 வந்து டிஷ்யூஸ்க்கு எடுத்துக்கும். அப்புறம் அந்த டிஷ்யூஸ் அந்த O2 என்ன பண்ணும், தே யூஸ் இட் ஃபார் சம் கேட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ், அதாவது பிரேக் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் பார்த்தாலும் குளுக்கோஸ், அமைனோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அதான் பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டாபிக், மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங். லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் இந்த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீத்திங்லேருந்து கொஷின்ஸ் வந்திருக்கு. 1 கொஷின் இதிலேருந்து வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதை ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இங்கே பாருங்கள். இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன் நடக்கிறப்ப லங்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், எக்ஸ்பிரேஷன் நடக்கிறப்ப லங்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும்னா, இன்ஸ்பிரேஷன் நடக்கிறப்ப டயஃப்ரம் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். டயஃப்ரம் கான்ட்ராக்ட் ஆகிறப்ப என்ன ஆகும், தொராசிக் வால்யூம் வந்து ஆன்டீரியோ போஸ்டீரியோ, அதாவது அகலமாகிறதுன்னு சொல்லலாம், நீட் ஆகும். அடுத்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். செகண்ட் வந்து என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் வந்து என்ன பண்ணும், ரிப்ஸையும் ஸ்டெர்னமையும் லிப்ஸ், இட் லிப்ஸ் ரிப்ஸ் அண்ட் ஸ்டெர்னம். அப்போ என்ன ஆகும், தொராசிக் வால்யூம் வந்து டோர்சோ வென்ட்ரலி இன்க்ரீஸ், அதாவது குண்டாகிறதுன்னு சொல்லலாம், பெருசாகும். அப்படி இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது, ஆன்டீரியோ போஸ்டீரியர் டோர்சோ வென்ட்ரலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியர் இஸ் த ட்ரிக் ஃபார் யூ. நோட் பண்ணிக்கோங்க. டெட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னடா டெட்னா, டோர்சோ வென்ட்ரலி யார் இன்க்ரீஸ் பண்ணுவா, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். புரியுதா. ஆன்டீரியோ போஸ்டீரியர்லி யார் இன்க்ரீஸ் பண்ணுவா, டயஃப்ரம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் சிம்பிளி டெட்னா டார்சோ வென்ட்ரலி யார் இன்க்ரீஸ் பண்ணுவா, எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். ஆன்டீரியோ போஸ்டீரியர்லி யார் இன்க்ரீஸ் பண்ணுவா, டயஃப்ரம். அவ்வளோதாங்க, சிம்பிள். இன்ஸ்பிரேஷன் கம்ப்ளீட். இப்போ ஆன்டீரியோ போஸ்டீரியர்லி டோர்சோ வென்ட்ரலி எல்லா சைட்லேயும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபிசிக்ஸில் ஒரு கான்செப்ட் பார்த்துருப்பீங்க, வால்யூம் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ லங்ஸில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ லங்ஸுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் என்ன ஆகிருக்கும், கம்மியாக இருக்கும். இந்த ப்ரெஷர் எதை விட கம்மியாக இருக்குன்னா, வெளியே இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், நார்மலாக ஹியூமன்ஸே எடுத்துக்குவாங்க. ரொம்ப ப்ரெஷர் ஒரு இடத்துல இருந்துச்சு, அந்த இடத்துல இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்க. அதை விட ஒரு லோ ப்ரெஷர், எங்கடா டென்ஷன் இல்லாமல் இருக்கோ அங்கே தான் போவீங்க. அதே மாதிரி தான் என்ன ஆகுனா,
ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வரும். இப்போ லங்ஸ்குள்ளே லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு, வெளியே வந்து ஹை ப்ரெஷரில் இருக்குது. அப்போ காற்று என்ன பண்ணும், வெளியே இருந்து உள்ளே வரும். அதுதான் என்னது, இன்ஸ்பிரேஷன். இப்போ திரும்பவும் என்ன நடக்கும், டயஃப்ராகமும் எக்ஸ்டர்னல் இன்டர்காஸ்டல் மசில்ஸும் இன்கேஸ் அது வந்து நார்மலைஸ் ஆகுது, இந்த கான்ட்ராக்ஷன்லாம் முடிச்சுட்டு நார்மல் ஆகிறப்ப என்ன ஆகும், உள்ள திரும்பவும் வால்யூம் வந்து கம்மியாகும், ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல இருக்க மாட்டோம். ஸோ ஏர் என்ன பண்ணும், லங்ஸ்லேருந்து வெளியே போகும். அதுதான் அது எக்ஸ்பிரஷன். தட்ஸ் ஆல். இன்ஸ்பிரேஷன், எக்ஸ்பிரஷன். எதனால நடக்குதுன்னா அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ், வெளியவும் நம்ம லங்ஸ்குள்ளேயும் இருக்க ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால தான் நடக்குதுன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரஷன் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் இன்ஸ்பயர் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேகமாக பண்ணவும் முடியும், கம்மியாக பொறுமையாகவும் பண்ண முடியும். இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா நம்ம அப்டாமன், அதாவது நம்ம வயிற்றில் இருக்க ஒரு சில மசில்ஸ்னால நம்மளால் இந்த எபிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. அடிஷ்னல் மசில்ஸ் இந்த அப்டாமன், அதாவது இன்டர்காஸ்டல் மசில்ஸ் இங்கே ப்ளே பண்ணும். பட் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் அடிஷ்னல் மசில்ஸ் இந்த அப்டாமன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனால நம்மளால் என்ன பண்ண முடியும், ஹாவ் த எபிலிட்டி டு இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன். ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த்தையும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுவே நார்மலாக கணக்கு எடுத்துட்டோம்னா ஒரு மனுஷனால் ஒரு நிமிஷத்துக்கு 12 to 16 times a man can breathe. இங்கே நீங்கள் ரொம்ப இந்த நம்பரை விட நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா எவ்வளோக்கு கேட்டிருக்காங்க மினிட். நீங்கள் நார்மலாக எதனா யூனிட் டெஸ்ட்டோ இல்லைனா வீக்கெண்ட் எக்ஸாம்ஸோ எதனா எழுதுனீங்கன்னா நீங்கள் மெயினாக மினிட்டுக்கு பதிலாக ஹவரு, டே இதெல்லாம் மாற்றி தருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸ்பைரோமீட்டர்னால் நீங்கள் இப்போ மூச்சை உள்ளே எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் நீங்கள் எடுத்திருக்கீங்க அந்த வால்யூமை கால்குலேட் பண்ணுறது தான் என்னென்னா ஸ்பைரோமீட்டர். எந்த டாப்பிக்கில் வேணால் கொஸ்டின் வராமல் இருக்கலாம், ஆனால் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வராமல் இருக்கவே இருக்காதுங்க. அந்த டாபிக் தான் ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகிற டாப்பிக்கும் கூட, பட் ஐ வில் மேக் திஸ் ஈஸியர் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் டைடல் வால்யூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைடல் வால்யூமாக ஒன்றும் இல்லை, எவ்வளோ எடுக்கிறோம் எவ்வளோ விட்டுரும், நார்மல் எதுவுமே இங்கே ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் 500 ml டியூரிங் நார்மல் ரெஸ்பிரேஷன் எவ்வளோ எடுத்துக்கிறோம் 500 ml. அண்ட் அது பர் மினிட்டுக்கு மேபி கால்குலேஷன்ஸில் உங்களுக்கு மாற்றி கேட்கலாம். டைடல் வால்யூம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதோடைய ரோல் வந்து ரொம்ப மேஜருங்க. ஏன்னா வர எல்லாத்துலேயுமே டைடல் வால்யூம் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதோடைய வேல்யூஸ்லாம் நான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதோடைய டெஃபினிஷன்ஸை பார்க்கலாம். டைடல் வால்யூம் 500 ml. Next, inspiratory reserve volume 2500 to 3000 ml. Expiratory reserve volume 1000 to 1100 ml. Reserve volume 1100 to 1200 ml. இதை எப்படி நான் வச்சுக்கலாம்னா, ஓகே டைடல் வால்யூம் முடிஞ்சிச்சு 500 ml. பட் கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும் இது, பட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் எப்படி நான் வச்சுக்கணும்னா, எக்ஸ்பயர்னா இப்போ நம்ம ஸ்டடீஸில் இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போ நம்மளை விட்டு போவாங்க, இன் கேஸ் ஆஃப் ஸ்டடீஸ் ஏதோ ஸ்டடி பிஸியாக இருந்தாலும் நம்மளை விட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் விலகி போவாங்க. எப்போனா 10th 11th இந்த 10th பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம்ல, அதை எக்ஸ்பயர் ஆகி போவாங்க. நம்ம விட்டுட்டு எப்போ போவாங்க, 10th and 11th போவாங்க. நிறைய பேர் போயிடுவாங்க. போயிட்டு கொஞ்சம் ரெசிடியூ இருப்பாங்க. ரெசிடியூனான மிச்சம் மீதி இருப்பாங்களே, அதுதான் ரெசிடியூல் வால்யூம். எவ்வளோ இருப்பாங்க, 11th 12th இருப்பாங்களே. 10th 11th போயிட்டாங்க, எக்ஸ்பயர் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெசிடியூ எவ்வளோ இருப்பாங்க, 11th 12th இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் மீன்ஸ் நம்மளுக்கு எப்போ தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னா, காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு போவோம்ல, 25-30 year அந்த வயசில் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 25-30 years அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் 2-3 தடவை இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி ரிமெம்பர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்போ போவாங்க, 10th 11th. ரெசிடியூவாக எப்போ இருப்பாங்க, 11th 12th இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எப்போ கிடைப்பாங்கன்னா 25-30 years கிடைப்பாங்க. ஸோ டைடல் வால்யூம் 500, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் 25-100 to 30-100 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டிஸ்க்கு போகலாம். டெஃபினிஷன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இப்போ கெப்பாசிட்டிஸ் பார்க்கலாம். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடியூல் வால்யூம், வைட்டல் கெப்பாசிட்டி, டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இதில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரின்னு வந்துருச்சு அப்படின்னா என்ன, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வரணும். அது கூட என்ன சேர்த்துக்கணும், டைடல் வால்யூம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வரணும், அது கூட டைடல் வால்யூமை சேர்த்துக்கணும். ஓகே, இது ரெண்டும் முடிஞ்சிடுச்சு. இப்போ தாங்க கன்ஃபியூஷன் வரும் டெஃபினிஷனில். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமுக்கும் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கும் நான் எப்படி தான் டிஃப்ரென்ஸை பார்ப்பேன். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஆஸ் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி டெஃபினிஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இது ரெண்டுத்துக்கும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் அண்ட் ஃபோர்ஸபிள். இங்கே நார்மல். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். நான் உங்களுக்கு டெஃபினிஷனில் காட்டுறேன் பாருங்கள். அடிஷ்னல் அண்ட் ஃபோர்ஸபிள்.
ஒன்று ஃபோர்ஸபிளாக பண்ணுறோம். ரெண்டுத்துலேயுமே ஃபோர்ஸபிள் இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸபிள் அடிஷனல். இந்த 2 வார்த்தை அந்த டெஃபினிஷனில் இருந்துச்சுன்னா இட்ஸ் ரிசர்வ் வால்யூம். நல்லா நம்ம வச்சுக்கோங்க. அடிஷ்னல் அண்ட் ஃபோர்ஸபிள் இந்த 2 வார்த்தை இருந்துச்சுன்னா இட்ஸ் வால்யூம். இதுவே நார்மல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது கெப்பாசிட்டி. இங்கே டெஃபினிஷனில் பாருங்கள். நார்மல் அடிஷ்னல் எதுவும் இல்லை, டோட்டல், ஜஸ்ட் டோட்டல் அண்ட் நார்மல் இருந்துச்சுன்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினேஷன்ஸில் ஃபோர்ஸபிள் இருந்துச்சுன்னா ரிசர்வ் வால்யூம், ஃபோர்ஸபிள் அடிஷ்னல் இருந்துச்சுன்னா இங்கே நார்மல். அண்ட் வேல்யூஸ்க்கும் சொல்லிட்டேன், இந்த வேல்யூஸ்க்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் வால்யூம் என்னென்னா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரெசிடியூவல் வால்யூம் பார்த்தோம் 11th 12th. இப்போ ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் வால்யூமுக்கான டெஃபினேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டி. இப்போ ரெசிடியூவல் வால்யூமுக்கும் எஃப்ஆர்சி ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ரெசிடியூவல் அப்படின்னா என்னென்னு சொன்னேன், ரிமைனிங். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னல. ஸோ எங்கே ரிமைனிங்னு ஒரு வார்த்தை வருதோ அது ரெசிடியூவல். இங்கே வால்யூம்ஸ்னால் என்ன, ஃபோர்ஸபிள். கெப்பாசிட்டினா நார்மல். உங்களோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க, உங்களோட நார்மல் கெப்பாசிட்டி. யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் உங்ககிட்ட இருக்க கெப்பாசிட்டி வந்து நார்மல். ஸோ கெப்பாசிட்டினா நார்மல்னு சொன்னேன், வால்யூம்னா ஃபோர்ஸபிள்னு சொன்னேன். அது கூட சேர்த்து ரிமைனிங்னு ஒரு வேர்டு. இங்கேயும் ரிமைனிங் வச்சுக்கோங்க. ஐ வில் ஷோ யூ இந்த டெஃபினிஷன். இங்கே பாருங்கள், ரிமைனிங். ஸோ 2 இடத்துலையும் ரிமைனிங். நீங்கள் வேறு எந்த டெஃபினேஷன் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதில் ரிமைனிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காது. இங்கே 2த்துல மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். ரிமைனிங். ஸோ ரிமைனிங் வந்தாலே அது என்னது, ரெசிடியூவல். அதுக்கப்புறம் செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம், வால்யூம்ஸ்னால் அதில் ஃபோர்ஸபிள் இருக்கணும், கெப்பாசிட்டினா அதில் நார்மல் இருக்கணும். வால்யூம், ரெசிடியூவல் வால்யூம். அப்போ ஃபோர்ஸபிள் இருக்கா, டெஃபினேஷனில் இருக்குது ஃபோர்ஸபிள். ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டினா என்ன, நார்மல். உங்களுடைய நார்மல் கெப்பாசிட்டி நார்மல் இருக்கா. ரிமைனிங் அண்ட் நார்மல், தட்ஸ் ஆல். டெஃபினேஷனுக்கு நடுவில் 2 டெஃபினேஷனுக்கு நடுவில் ஒரு சில வேர்ட்ஸ் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா என்சிஆர்டியிலேருந்து தான் கொஷின் கேட்க போகிறாங்க. ஆஸ் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு கொஷின்ஸாக வரப்போகுது. ஸோ சில வேர்ட்ஸை வச்சு நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலும் கடைசியில் எதுனா ஒன்றுத்துக்கும் 2த்துக்கும் நடுவில் அந்த கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2த்துக்கு 2 வேர்ட்ஸுங்க. மேக்ஸிமம், இந்த ஒரு வார்த்தை மேக்ஸிமம் முடிஞ்சிடுச்சு. மேக்ஸிமம்னா என்ன, வைட்டல் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் என்னென்னலாம் பார்த்தோமோ, என்னென்ன வால்யூம்ஸ்லாம் பார்த்தோம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இது எல்லாத்தையும் சேர்த்து அது வைட்டல் கெப்பாசிட்டிங்க. அவ்வளோதான் மேக்ஸிமம்ன்ற ஒரு வார்த்தை. மேக்ஸிமம்னா என்னது, வைட்டல் கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் லங் கெப்பாசிட்டினா ஹேர் அக்காமடேட்டட். மொத்தமாக உங்கள் லங்ஸில் எவ்வளோ அக்காமடேட் ஆகிருக்கும் அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அது என்னென்னலாம் வரும், இந்த எல்லா வால்யூம்ஸும் சேருங்க. டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், ரெசிடியூவல் வால்யூம், எல்லா வால்யூமும் சேர்த்திங்கன்னா அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொன்னோம், ஃபஸ்ட்டு வைட்டல் கெப்பாசிட்டி. அப்போ இது என்ன, டோட்டல் லங் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் ரெசிடியூவல் வால்யூம் ப்ளஸ் வைட்டல் கெப்பாசிட்டி. இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் நீட் எக்ஸாமில் இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு. ரெசிடியூவல் வால்யூம் ப்ளஸ் வைட்டல் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன வேர்ட்ஸ்லாம் சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம்னா அதில் கண்டிப்பாக ஃபோர்ஸபிள்னு ஒன்று இருக்கணும். கெப்பாசிட்டினா அதில் நார்மல்னு ஒன்று இருக்கணும். இப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமுக்கும் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கும் நடுவில் எப்படி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், அடிஷ்னல்னு ஒரு வார்த்தை இருக்கணும், அது இல்லாமல் ஃபோர்ஸபிள்னு ஒரு வார்த்தை இருக்கணும். இப்படி இருந்தால் இது 2த்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்துரும், முடிஞ்சிச்சு. ரெசிடியூவல் வால்யூமுக்கும் ஃபங்க்ஷனல் ரெசிடியூவல் கெப்பாசிட்டிக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் எப்படி பார்த்தோம், ரிமைனிங்னு ஒரு வார்த்தை இருக்கணும், அது இல்லாமல் ஃபோர்ஸபிள் இல்லை நார்மலாக இருக்கணும். ஓகே, வைட்டல் கெப்பாசிட்டிக்கு எப்படி பார்த்தோம், மேக்ஸிமம்ன்ற ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அது வந்து என்னது, வைட்டல் கெப்பாசிட்டி. டோட்டல் லங் கெப்பாசிட்டிக்கு எப்படி பார்த்தோம், ஹேர் அக்காமடேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா இட்ஸ் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் டாபிக், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இதில் ஃபர்ஸ்ட் லைனே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வியோலே ஆர் த பிரைமரி சைட்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஏன் பிரைமரி சைட்ஸ்னு சொல்கிறாங்கன்னா அது இல்லாமல் மற்ற இடத்துலையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். பிளட் அண்ட் டிஷ்யூ அந்த இடத்துலையும் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. ஸோ பிரைமரி வந்து ஆல்வியோலே. நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுக்கு சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால ப்ரெஷர். ஒருத்தங்க நமக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம், அந்த மாதிரி தான் ப்ரெஷர் கிரேடியன்ட். எந்த இடத்துல ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துக்கு மாறி வருது. நெக்ஸ்ட் சால்யூபிலிட்டி, அந்த காம்பவுண்டோட சால்யூபிலிட்டி எப்படி இருக்குது, சால்யூபிலிட்டி ஆஃப் த கேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. நெக்ஸ்ட் திக்னஸ், எந்த மெம்பரைனை தாண்டி அவங்க டிஃப்யூஸ் பண்ணி வராங்களோ அந்த மெம்பரைனோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது. குட்டியாக இருந்தால் சீக்கிரமாக வந்துடலாம், இது ரொம்ப திக்காக இருந்தால் அது எப்படி வருது அதை பொறுத்து. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட், ப்ரெஷர் கிரேடியன்ட், சால்யூபிலிட்டி அண்ட் திக்னஸ் ஆஃப் த மெம்பரைன். இது 3த்தை டிபெண்ட் பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்ஷியல் ப்ரெஷர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஒரு குரூப் ஆஃப் கேஸஸ் இருக்குது.
நிறைய கேஸ் வச்சுக்கோங்க, N2, O2, H2, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கேஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப் ஆஃப் கேஸஸில் ஒரு கேஸ், ஒரு பர்டிகுலர் கேஸ் எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுதோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். மொத்த ப்ரெஷர், டோட்டல் ப்ரெஷரில் பர்டிகுலர் கேஸ் எவ்வளோ ப்ரெஷர் தருதோ அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. O2 அண்ட் CO2 பார்ஷியல் ப்ரெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கொஷின்ஸ் கேட்டும் இருக்காங்க வேல்யூஸை பேஸ் பண்ணி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூட ஒரு குட்டி டிப் சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இங்கே கொடுத்துருக்காங்களா அட்மாஸ்பியரிக் ஹேர், அல்வியோலை, டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஷ்யூஸ். இந்த இடத்துல எது கம்மியாக இருக்கணும் அதோடைய வேல்யூ வந்து 40. O2 இல்லைனா CO2 இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கம்மி. இப்போ O2 கம்மினா அதோடைய வேல்யூ 40, CO2 கம்மினா அதோடைய வேல்யூ 40 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுக்கு நல்லா தெரியும் டீஆக்சிஜனேட்டட்னா என்ன, ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஆக்சிஜன் கம்மியாக இருக்கணும். அப்போ ஆக்சிஜன் O2 அதோடைய வேல்யூ என்ன 40. ஓகே, முடிஞ்சிச்சு. பிளட் ஆக்சிஜனேட்டட்னா அங்கே என்ன, CO2 வந்து கம்மியாக இருக்கணும். CO2 வேல்யூ 40. டிஷ்யூஸ்னா என்ன, டிஷ்யூஸில் தான் அந்த ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கும், பிளட்லேருந்து எடுக்குது. அப்போ அங்கே வந்து என்ன இருக்கும், ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கனால தானே அது பிளட்லேருந்து எடுத்துக்குது. ஸோ டிஷ்யூஸில் என்னவாக இருக்கணும், 40 இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆல்வியோலையிலிருந்து தானே பிளட் எடுக்குது. ஸோ அங்கே கம்மியாக இருக்கணும்ல, CO2 வேல்யூ அங்கே 40. அப்படி இல்லைங்க எனக்கு கொஞ்சம் மெமரி பவர் அதிகம் நினச்சிங்கன்னா இந்த டேபிள் அப்படியே நாங்கள் வச்சுக்கோங்க. தென் ஜிக்ஸாக் பண்ணிக்கோங்க. 40 டீஆக்சிஜன் பிளட், ஆக்சிஜன் பிளட், டிஷ்யூஸ். என்னுடைய எக்ஸாம்ஸில் நான் ஃபேஸ் பண்ண கொஷின்ஸில் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா, the partial pressures of O2 and CO2 in tissues is similar to that of, அதாவது இந்த 40-45 இதோட வேல்யூ எதுக்கு சிமிலராக இருக்குது, டீஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, வேல்யூஸ் பேஸ் பண்ணியும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அட்மாஸ்பியரிக் ஹேருக்கு வாங்க. மெயின்லி அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் O2 வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த ரொம்ப ரொம்ப அதிகமான வேல்யூ தான் 159. CO2 வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.3. இது கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 45, 95 இதெல்லாம் கொஞ்சம் 40 வந்துச்சுன்னா 45 இல்லை 95 ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு 2-3 தடவை இதை எழுதி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த டயக்ராமில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா ஆர்டரிஸுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். வெயின்ஸ் எல்லாமே டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணும். பட் இந்த ரெண்டு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ், பல்மனரி ஆர்டரி அண்ட் பல்மனரி வெயின். பல்மனரி வெயின் ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும், பல்மனரி ஆர்டரி வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஜென்ரலாகவே ஆக்சிஜன் என்ன பண்ணும், ஆல்வியோல இருக்கா, ஆல்வியோலேருந்து பிளட்டுக்கு வருது, பிளட்லேருந்து எங்கே போகுது, டிஷ்யூஸ்க்கு போகுது. ஸோ அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்குன்னா, ஆல்வியோலேருந்து பிளட்லேருந்து டிஷ்யூஸ். அப்போ CO2க்கு அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். அதாவது பாடியிலேருந்து CO2 வெளியே டிஷ்யூஸ், பாடி டிஷ்யூஸ்லேருந்து வந்து பிளட்லேருந்து ஆல்வியோலுக்கு போகும். இந்த ஃப்ளோவை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது CO2 ரோல் பற்றி பார்க்கலாம். இங்கே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்ல, ப்ரெஷர் கிரேடியன்ட், சால்யூபிலிட்டி, டிஷ்யூஸ். இந்த O2க்கும் CO2க்கும் நடுவில் சால்யூபிலிட்டி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 20 to 25 times CO2 சால்யூபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சால்யூபிலிட்டி ஆஃப் CO2 is 20 to 25 times higher than that of O2. இப்போ சால்யூபிலிட்டி நிறைய இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்சும் நிறைய ஆகும். இந்த அமௌண்ட் ஆஃப் CO2 வந்து அதிகமாக பண்ணும். சால்யூபிலிட்டி மட்டும் இல்லாமல் the diffusion membrane per unit difference in partial pressure is much higher. எல்லாமே CO2க்கு தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணும், CO2 பாடி டிஷ்யூஸ்லேருந்து பிளட்டுக்கு வரும், பிளட்லேருந்து ஆல்வியோலுக்கு போகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 20 to 25 times. நெக்ஸ்ட் மெம்ப்ரெயின் லேயர்ஸை பற்றி பார்க்கலாம். என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னு 3 லேயர் இருக்குங்க. 3 லேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். The diffusion membrane is made up of 3 major layers. என்னென்னது, thin squamous epithelium of the alveoli, alveolோட epithelium இங்கே இருக்குல்ல, alveolோட epithelium. நெக்ஸ்ட் endothelium of the alveolar capillaries. இந்த capillaries-ஓட endothelium, epithelium of alveoli, endothelium of alveolar capillaries. அப்புறம் இது ரெண்டுத்துக்கும் இருக்க basement membrane. இது 3 சேர்ந்து தான் அந்த diffusion membrane ஃபார்ம் பண்ணும். இது 3 இருந்தாலும் அதோட திக்னஸ் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா இஸ் மச் லெஸ் தேன் அ மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் கூட இருக்காதுங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸில் இம்பார்ட்டன்ட் இந்த பர்சன்டேஜஸ் எல்லாம். ஆக்சிஜன் வந்து ஆர்பிசியில் 97% கேரி பண்ணுது, மீதி இருக்க 3% வந்து பிளாஸ்மாவில் போகுது. CO2ல அதிகமாக எதில் போகுதுன்னா பைகார்பனேட் ஃபார்மில் போகுது, 70% பைகார்பனேட்.
நெக்ஸ்ட் வந்து ஆர்பிசியில் 20 to 25% ஆஃப் த CO2 கேரி ஆகுது. மீதி இருக்க 7% வந்து பிளாஸ்மாவில் போகுது. இந்த பர்சன்டேஜஸில் இந்த மாதிரி சைடில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸ் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கேஸஸில் ஹீமோக்ளோபின்றது இட்ஸ் a ரெட் கலர் காம்பவுண்ட் which contains iron, Fe. ஐரன் இருக்கும். ஒரு ஹீமோக்ளோபினை சுற்றி எத்தனை ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்குன்னா 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் இருக்கும். 4 O2 வந்து அக்காமடேட் பண்ணும். 4 O2னா 8 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இப்படியும் கேட்கலாம். மேபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஹீமோக்ளோபினை சுற்றி 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணலாம். ரெட் கலர்ட் ஐரன் கண்டெய்னிங் பிக்மெண்ட் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் வந்து எப்படி இருக்குன்னா ரிவர்சபிள் மேனரில் ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகும். அதாவது இருந்தால் இருக்கலாம், இல்லைனா நோ இஷ்யூஸ். அந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கூட ஆக்சிஜன் மேபி பைண்ட் ஆகலாம், பைண்ட் ஆகாமலே இருக்கலாம். அந்த ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் சொல்லுவாங்க. இந்த ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆக சில கண்டிஷன்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருந்தால் ஃபார்ம் ஆகும். அந்த சில கண்டிஷன்ஸ் என்னென்னலாம், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 வந்து அதிகமாக இருக்கணும். ப்ரெஷர் ஆஃப் O2 அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன, ப்ரெஷர் ஆஃப் CO2 வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ CO2 வந்து கம்மியாக இருக்கும். ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆனால் ஒன்று மட்டும்தாங்க ஹையாக இருக்கும், அது வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். மீதி இருக்க எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ லோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2, லோ டெம்பரேச்சர் அண்ட் லோ H+ கான்சன்ட்ரேஷன். H+ கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் NCERTல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே லெஸர் H+ கான்சன்ட்ரேஷன் அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. pH பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னன்னா pH வந்து H+ கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா pH அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சி ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகணும்னா ஹை PO2, லோ PCO2, லோ டெம்பரேச்சர் அண்ட் லோ H+ கான்சன்ட்ரேஷன் இன் அடிஷன் டு ஹை pH. இந்த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்லாம் எங்கே பாசிபிளாக இருக்குன்னா ஆல்வியோலையில் தான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் பாசிபிளாக இருக்கும், இன் ஆல்வியோலை. அப்போ இதுக்கு ரிவர்ஸ் அப்படியே உல்டாவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹீமோக்ளோபின் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து என்னவா மாறிடும், பிரிஞ்சு ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜன் பிரிஞ்சு போயிடும். இந்த கண்டிஷன்ஸ் எங்கே ஃபேவரபுளாக நடக்கும்னா டிஷ்யூஸில், இன் டிஷ்யூஸ். அப்போ அங்கே கண்டிஷன்ஸ் என்னவா இருக்கும், லோ PO2, ஹை PCO2, ஹை H+ கான்சன்ட்ரேஷன், ஹை டெம்பரேச்சர், இதெல்லாம் டிஷ்யூஸில் இருக்கும். ஸோ ஹீமோக்ளோபின்லேருந்து ஆக்சிஜன் பிரிஞ்சு போயிடும். ஜென்ரலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட் 100 ml எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ ஆக்சிஜன் வருமா, ஜஸ்ட் 5 ml ஆஃப் ஆக்சிஜன் தான் எங்கே போகும், டிஷ்யூஸ்க்கு போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிராஃப், இது என்ன கிராஃப்னா ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்படின்னா ஹீமோக்ளோபின் கூட எவ்வளோ ஆக்சிஜன் வந்து சேர்ந்துருக்கு, எவ்வளோ சேச்சுரேட் ஆகிருக்குன்றது தான் இருக்கும். அதாவது இந்த சைட் போக போக நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் இன்னொரு பாயிண்ட், இந்த ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வோட ஷேப் என்னன்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் சிக்மாய்டு ஷேப்னு சொல்லுவாங்க. சிக்மாய்டு ஷேப்னா நத்திங் பட் S ஷேப்பில் இருக்கிறது. இந்த மாதிரி S ஷேப்பில் இருக்குல்ல அதுதான் சிக்மாய்டு கர்வ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீமோக்ளோபின் இப்படி தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுல்ல. இந்த ஃபார்மை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கார்பமினோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஆக்சி ஹீமோக்ளோபின் சொன்னது இங்கே கார்பமினோ ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்ததுன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன். ஆனால் இங்கே நம்ம என்ன நினைப்போம்னா இங்கேயும் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் CO2 தான் கார்பன் டை ஆக்சைடுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினைப்போம். பட் இந்த இடத்துல எது தான் இம்பார்ட்டன்ட்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 தான் இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 இஸ் அ மேஜர் ஃபேக்டர் விச் குட் அஃபெக்ட் திஸ் பைண்டிங். இந்த இடத்துலையும் அப்போ ரெண்டுத்தோடைய டிரான்ஸ்போர்ட் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 தான் இம்பார்ட்டன்ட். இப்போ எப்போ CO2 வந்து ஹீமோக்ளோபின் கூட பைண்ட் ஆகும், இதோடைய ரிவர்ஸ் கண்டிஷனில், இது ரெண்டுத்தோடைய ரிவர்ஸ் கண்டிஷனில், அதாவது ஹை PCO2 அண்ட் லோ O2 இருக்கப்போ என்ன ஆகும், CO2 வந்து ஹீமோக்ளோபின் கூட ஈஸியாக பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணும், கார்பமினோ ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகும். இது எங்கே நடக்கும்னா டிஷ்யூஸில் நடக்கும். நெக்ஸ்ட் டாபிக் கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா RBCஸில் இது அதிகமாக இருக்கும். RBC contains a very high concentration of this enzyme. இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா CO2 அதிகமாக இருக்குது, அதை என்ன பண்ணலாம், இந்த கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் பைகார்பனேட் அயனாக மாற்றிடும். இன்கேஸ் CO2 இல்லை, CO2 தேவை, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டோராக இருக்க பைகார்பனேட் அயான CO2 கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் மாற்றிடும். இதோட இன்டர்மீடியேட் தான் கார்போனிக் ஆசிட். CO2 அதிகமாக இருந்துச்சுன்னா கார்பனிக் அன்ஹைட்ரேஸ் என்ன பண்ணும், பைகார்பனேட்டாக மாற்றிடும். CO2 கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், பைகார்பனேட்டை CO2 மாற்றிடும். இது பண்ணுற என்சைம் தான் என்னென்னா கார்பனிக் அன்ஹைட்ரேட்ஸ். ரெண்டு டைரக்ஷன்லையும், இன் போத் டைரக்ஷன், இப்படியும் மாற்றும் இப்படியும் மாற்றும்.
நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் எவ்வளோ ஓட்டோ சப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா 5 ml. இங்கே 100 ml ஆஃப் டீஆக்சிஜனேட்டட் பிளட் எவ்வளோ சப்ளை பண்ணணும்னா 4 ml ஆஃப் CO2 ஆல்வியோலுக்கு சப்ளை பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பற்றி பார்க்கலாம். நம்மளால் ரெஸ்பிரேஷனை மெயின்டைன் பண்ணவும் முடியும், மாடரேட் பண்ணவும் முடியும். அதாவது நார்மல் ரேட்லேயே மெயின்டைன் பண்ண முடியும், இல்லைனா நம்மளுக்கு தேவை இருந்தால் மாடரேட்டும் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணுறோன்னா பை த நியூரல் சிஸ்டம், அதாவது சிஎன்எஸ், பிஎன்எஸ், பிரெயின், ஸ்பைனல் கார்ட், இதெல்லாம் மூலயமா தான் நம்ம ரெஸ்பிரேஷனை ரெகுலேட்டும் பண்ணுறோம், மாடரேட்டும் பண்ணுறோம். இதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, எந்தெந்த சென்டர்ஸ், எந்தெந்த ஏரியாஸ்ன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். மெடுலாவில் இருக்க ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் விச் இஸ் ப்ரைமரிலி எது ரெஸ்பான்சிபிள்னா ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். மெடுலாவில் இருக்க ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர் ப்ரைமரிலி இம்பார்ட்டன்ட். செகண்ட், பான்ஸில் இருக்க நியூமோடாக்சிக் சென்டர். இந்த சென்டர் என்ன பண்ணும், இட்ஸ் மோர் பவர்ஃபுல், இட் கேன் கண்ட்ரோல் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். இங்கே பாருங்க, பான்ஸ் ரீஜனில் இருக்க நியூமோடாக்சிக் சென்டர் கேன் மாடரேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டர். இதோட ஃபங்க்ஷன்ஸே இது மாடரேட் பண்ண முடியும். எதுனா நியூமோடாக்சிக் சென்டர் இட்ஸ் மோர் பவர்ஃபுல். ஏன்னா இதால் ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டரே மாற்றி இட் கேன் மாடரேட் இட்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம், எக்ஸ்பயர் பண்ணுறோம், அந்த டியூரேஷன் இருக்குல்ல அதையும் நியூமோடாக்சிக் சென்டரால் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் கேன் பி சேஞ்சுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டியூரேஷன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ரேட் மாறுறப்ப ஆகும் நம்ம ரெஸ்பிரேட்டரி ரேட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 12 to 16 டைம்ஸ்ன்னு பார்த்தோம்ல அந்த ரேட்டையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து இது ரெண்டு இல்லாமல் அடுத்து கீமோ சென்சிட்டிவ் ஏரியா விச் இஸ் அட்ஜசன்ட் டு ரெஸ்பிரேட்டரி ரிதம் சென்டருக்கு பக்கத்தில் இருக்க கீமோ சென்சிட்டிவ் ஏரியா situated adjacent to the rhythm center. Rhythm center எங்கே இருக்குது, மெடுலாவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க கீமோ சென்சிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சென்சிட்டிவ், CO2 and H+ அயன்ஸ்க்கு சென்சிட்டிவாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா இன்கேஸ் நம்மளுக்குள்ள CO2வும் H+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சென்டர் வந்து ரிதம் சென்டருக்கு சொல்லும் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மெசேஜ் அனுப்பி அதை கம்மி பண்ணும். இது மட்டும் இல்லாமல் CO2 and H+ அயன்ஸ் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ண அயோட்டிக் ஆர்ச் அண்ட் கரோட்டிட் ஆர்டரி, இது ரெண்டும் அயோட்டிக் ஆர்ச் அண்ட் கரோட்டிட் ஆர்டரி ஆல்சோ கேன் recognize the changes in CO2 and H+ concentration சொல்லியிருக்காங்க and send signals to the rhythm center. எல்லாமே எதுக்கு தான் அனுப்போம், ரிதம் சென்டர். எது மாற்றுறதுனாலும் ரிதம் சென்டர் தாங்க. நியூமோடாக்சிக் சென்டரும் மெசேஜ் இங்கே தான் அனுப்பணும், கீமோ சென்சிட்டிவும் ரிதம் சென்டருக்கு தான் அனுப்பணும். இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் அனுப்பணும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது சிம்பிளாக விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. த ரோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்சிக்னிஃபிகண்ட்டாக, இந்த ரெண்டே வார்த்தை இன்சிக்னிஃபிகண்ட். The role of oxygen in the regulation of respiratory rhythm is quite insignificant. மற்ற எல்லா இடத்துலையும் ஆக்சிஜனோட ரோல் வந்து முக்கியமாக இருக்கும், பட் இந்த ரெஸ்பிரேட்டரி ரிதமில் மட்டும் இட்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட். நல்லா பார்த்துக்கோங்க, இன்சிக்னிஃபிகண்ட். கம்மிங் டு த லாஸ்ட் டாபிக், டிசார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்க 6 சாப்டர்ஸில் இருக்க எல்லா டிசார்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இப்போ இந்த டிசார்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆஸ்துமா, இட்ஸ் அ காமன் டிசார்டர் இப்போல்லாம், causing wheezing due to inflammation of bronchi and bronchioles. Inflammation ஒன்றும் இல்லைங்க, வீங்கி போகிறது. bronchioles வீங்கி போகிறதுனால difficulty in breathing, so causing wheezing, that's asthma. நெக்ஸ்ட் எம்ஃபசிமா. நான் இந்த சாப்டரில் எழுதின எல்லா டெஸ்ட்லையுமே இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். எம்ஃபசிமா as a chronic disorder, important, it is a chronic disorder. chronic, acute ரெண்டு இருக்கும்ல, I guess you know the difference. Emphysema is a chronic disorder in which the alveolar walls are damaged due to respiratory surface is decreased. நம்மளுக்கு நார்மலாக இருக்க ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டும் கம்மியாகும். இதோட மெயின் காஸ் என்னன்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சர்ஃபேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், which leads to emphysema சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். இது எங்கே மெயினாக வரும்னா இண்டஸ்ட்ரீஸ், இந்த கல் உடைக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய டஸ்ட்டை இன்ஹேல் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுனா அவங்க லங்ஸ்குள்ளே போயிட்டு இட் லீட்ஸ் டு ஃபைப்ரோசிஸ், proliferation of fibrous tissues. fibrosis வந்துடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைப்ரோசிஸ்
that is nothing but proliferation of fibrous tissue and thus causing serious lung damage. And thank you. I hope உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டாபிக்ஸ் புரியலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். I will read it.